காமராஜர் வந்து காங்கிரஸை வளர்த்தெடுத்தார். அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். அவருக்கு எதிர்த்து நின்று அன்னைக்கு அரசியல் பண்ணது யாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு யாரும் கூட்டணியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் கூட்டணியாக இருக்காங்க. அது எனக்கு சரியாக தோணல. உங்களுடைய உறவினர் ஒருவர் வெளியே வந்து இவங்க காமராஜருடைய பேத்தியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ்ல பேசுறாரு. இத்தனை ஆண்டு காலம் வந்து காமராஜனுடைய வம்ச வழி பேத்தின்னு தான் நான் சொல்றேன். அப்பெல்லாம் அமைதியாக இருந்து விட்டு இப்பதான் வந்து அப்படியே கோமால இருந்து எழுந்திருச்ச மாதிரி இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல கால் வைத்தவுடன் எப்படி இவர் இப்படி பேசுறாரு, யாருடைய தூண்டுதலில் பேசுறாரு, எங்கேயாவது பணம் வாங்கிட்டு பேசுறாரா அப்படின்னு இல்ல. கட்சியில வந்து இப்ப நிறைய கட்சிகள்ல நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் நிறைய உழைப்பு கொடுத்துருப்பாங்க, நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதவங்க ஒரு கட்சியிலையும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கட்சிக்குள்ள வரும்போது நிச்சயமா அவர்களுடைய அனுபவங்கள் வந்து அந்த தொண்டர்களை வழிநடத்தும். மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் வேலை செஞ்சு ஒவ்வொரு களத்துக்கும் போய் நின்று அங்க உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு வரக்கூடிய தேர்தலில் தாவேக்கா எப்படி சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்க வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற விமர்சனம்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னதான் பெரியாரையோ இல்லை காமராஜரையோ கொள்கை தலைவர்கள் ஒருவர்களாக வச்சாலும் கூட இவங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியல அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இல்ல, அவரை வந்து முதல்ல வந்து அவருடைய ரசிகர்கள் தான் வந்து அவரை கொண்டாடி கொண்டு தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப ரசிகர்களாக இருந்தால் என்ன, தொண்டராக இருந்தால் என்ன, அரசியல் பயின்றால் என்ன, தனக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க. அவங்க அந்த ஒரு வாக்கு போதுமே அவரை வெற்றி பெற வைக்க. காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் பலவும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்லலையே. 1967 கோட் பண்ணி அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்ச மாதிரி அமைப்போம்னு சொல்றாரு. 1977 கோட் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த மாதிரி அமைப்போம் தான் சொல்றாரு. காமராஜர் ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு விஜய் சொல்ல மாட்டேங்க. என்ன இல்ல, தயக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஆட்சியை கொடுங்க, அப்ப செயல் செய்து காட்டுவாங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டல், January 9 to 12. Click the link below and register. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் திமுகவிலிருந்து காமராஜருடைய பேத்தி சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க திருமிகு மயூரா காமராஜ் அவர்கள். அவங்க தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். திமுகவிலிருந்து தாவேக்கா, திமுக அப்படின்னு சொன்னாலே இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அங்கேருந்து புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னும் போது ஏன் அந்த ஒரு யோசனை வந்துச்சு தாவேக்காவுக்கு போகணும்னு? இன்னைக்கு மக்களுடைய மனநிலை தான் என்னுடைய மனநிலை. ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதற்கான ஒரு தலைவரை தேடுற ஒரு விஷயமா தான் இன்னைக்கு வரப்போற தேர்தல்கள் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கும் அது மாதிரி தான், சரியான வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பது சரி, அவருடைய ஆதரவாளர்களாகவே நம்ம இருந்துட்டு போயிடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு நினைக்கும் போது பெருந்தலைவரை பற்றி தொடர்ச்சியாக வரும் அவதூறுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர் மேல ஒரு திமுக உள்ள இருந்தும் வெளியே இருக்கிறவங்களை கண்டிக்காமல் இருப்பதும், ஏன்னா அப்படி பேசுறவங்களெல்லாம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எத்தனை புகார்கள் அளித்தாலும் நிறைய இடங்களில் புகார்கள் வாங்கப்படுவது கூட இல்லை. அவர்களை தண்டிக்காமல் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜோன் கொடுத்து வச்சிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அங்கிருந்து வெளியில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற தோணுச்சு. அதனால வெளியே வந்தாச்சு. ஓகே. பட் ஆனா வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கே. காமராஜர் ஆண்ட ஒரு தமிழ்நாட்டுல எந்த கட்சியில இருந்து ஆண்டாரோ அந்த கட்சி இன்னைக்கு பிரதானமா இருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, பிரதானமான கூட்டணியில இருக்காங்க. அவங்களோட போயிருக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் தாவேக்கா? காமராஜர் வந்து காங்கிரஸை வளர்த்தெடுத்தார். அகில இந்திய காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார். காமராஜரை வந்து அவருக்கு எதிர்த்து நின்று அன்னைக்கு அரசியல் பண்ணது யாரு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு யாரும் கூட்டணியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் கூட்டணியாக இருக்கிறாங்க. அப்போ வந்து அது எனக்கு சரியாக தோணல. அதனால அதற்கு மாற்று இன்னைக்கு இளைஞர்களுடைய மத்தியில பெரும் வரவேற்பை பெற்று ஒரு மாற்று சக்தியாக எல்லா வயதினருமே ஏற்றுக்கொண்டு பார்க்குற ஒரு தலைவராக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரை நான் பார்க்குறேன். அதனால அந்த கட்சியை வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஓகே. ஆனால் நிறைய கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்திருக்கும்ல மேம். இப்போ காமராஜர் பற்றி திமுகவுக்குள்ள இருந்தே விமர்சனங்கள் எழுப்பப்படுது. ஏசில தான் தூங்குவார் அப்படின்னு சமீபத்தில் கூட திருச்சி சிவா பேசினது அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் பேசப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தாவேக்கா என்ன ரியாக்ட் பண்ணாங்க?
அப்படிப்பட்ட ஒரு கட்சியில போயிட்டு காமராஜர் பேத்தி இணையலாமா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. கொள்கை தலைவராக யாரை வச்சிருக்காங்க இன்னைக்கு? அவர் காமராஜர் வச்சிருக்காங்க. கொள்கை தலைவரா காமராஜர் அவர்களை வச்ச பிறகும் ஏன் அவங்க பேசலங்கிறதுன்னு விமர்சனமா இருக்கு. இல்ல, அதுதான் பேச நாங்க வரோம்ல. இப்ப ஓகே, கொள்கை தலைவராக காமராஜரை வச்சிருக்கும் போது இன்னைக்கு ஆளும் கட்சி தானே தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல யாரு இருக்கிறாங்க? அப்படி பேசுறவங்களை வந்து இன்னைக்கு இப்ப சாதாரணமாக பேசுறவங்கள தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு காவல்துறை யாருடைய கையில இருக்கு? அவங்கதான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்ப நாம வந்து அதுக்கு அடுத்து நம்ம பேசதான் முடியும். ஓகே, ஆமா, ஓகே. ஸோ அதனால தாவேகா சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமா. முதல்ல தாவேகாவினர் எங்களுடைய கொள்கை தலைவர்களுள் ஒருவராக காமராஜரை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? இல்லை, எனக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு காமராஜரனுடைய வழி வழியாக பார்க்கக்கூடிய அவருடைய அனுதாபிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஓகே, இன்னைக்கு காமராஜர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நாங்க காமராஜர் மாதிரி இருக்கிறோம், காமராஜர் மாதிரி ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவரையே நாங்கள் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக தெரிஞ்சுச்சு. ஓகே, ஓகே. ஏன்னா முன்னாடியே வந்து ஒரு மேடையில் சொல்றாரு, அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராஜர் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லிட்டு விஜய் அவர்கள் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக வைப்பாரு அப்படின்றது நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. ஓகே, எதிர்பார்க்கல. ஏன்னா எல்லா வேற தலைவர்களும் ஒரு கட்சியில இருக்கீங்க. இல்ல, அப்படி இல்ல, எல்லா தலைவர்களுமே காமராஜரை பேசுவாங்க. கலைஞரில் இருந்து இன்று மோடிஜி வரைக்கும் வந்து காமராஜரை பேசுவாங்க. அவருடைய அரசியலுடைய ஆழத்தையும் மக்கள்கிட்ட அவர் எவ்வளவு எளிமையா இருந்தாருன்றதையும் பேசுவாங்க. யாரும் எங்க கொள்கை தலைவர்லாம் வெளிப்படையாக சொன்னது கிடையாது. தன்னுடைய கட்சியினுடைய ஆபீஸ்ல அவருடைய சிலையை வைத்து மாலையை போட்டதெல்லாம் யாரும் பண்ணல. அதை இவர் பண்ணியிருக்கிறார்ல. ஓகே, ஓகே, புரியுது. ஸோ எப்படி இருந்தது அந்த தருணம்? தாவேகாவில் போய் தன்னை இணைச்சுக்கிட்டு விஜய் அவர்களை பார்த்து பேசிய அந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பை அவர் மேல கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கட்சியில் இணையும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு யங்ஸ்டர்ஸ் புதுசாக வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் நிறைய வர இளைஞர்களுக்கு நிறைய இடங்கள் அங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, என்ன பேசினாரு? பேசுறதுக்கான நேரம் இருந்ததா? இல்லை, பேசினாரு. நான் பேசினேன், அவருக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். அவர் வாழ்த்துக்களை சொன்னாரு, வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இந்த தேர்தலில் வந்து ஒரு சிறப்பான பணியை நானும் கொடுப்பேன். இந்த தேர்தல் வந்து மிகவும் சுவாரஸ்யமாகவும் அவங்களுக்கு வெற்றியை நிறைய இடத்துல கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகே, ஓகே. வரக்கூடிய தேர்தலில் தாவேகா எப்படி சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்க வெறும் ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற விமர்சனம்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னதான் பெரியாரையோ இல்லை காமராஜரையோ கொள்கை தலைவர்கள் ஒருவர்களாக வச்சாலும் கூட இவங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியல அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல. ஸோ நீங்க இப்போ தாவேகா இணைஞ்சிருக்கீங்க, அந்த ஒரு பார்வையை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவரை வந்து முதல்ல வந்து அவருடைய ரசிகர்கள் தான் வந்து அவரை கொண்டாடி கொண்டு தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வந்த உடனே மற்றவர்கள் எல்லாருமே இணைகிறாங்க, மாற்றம் வேண்டுபவர்கள் எல்லாருமே இணைகிறாங்க. இப்போ ரசிகர்களாக இருந்தால் என்ன, தொண்டராக இருந்தால் என்ன, அரசியல் பயின்றால் என்ன, தனக்கு பிடிச்சவங்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்க அவங்க. அந்த ஒரு வாக்கு போதுமே அவரை வெற்றி பெற வைக்க. ஓகே, ஆனா அதுக்கு முழுமையாக உங்களுக்கு அரசியல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு அரசியல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு கேட்டா 5% ஆளுங்களுக்கு கூட பெரிய அளவுல அரசியல் தெரியாது. அரசியல் தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அது பள்ளிக்கூடம், கல்லூரி, வீடு, எங்கேயுமே அரசியல் பேசுறதுக்கு நம்மளை அனுமதிக்கிறது கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலையில மேலா பாக்குறோம், ஓ இவங்க நல்லா இருப்பாங்களா, இவங்க வந்தா நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நமக்கு தோன்றதை தான் நம்ம வாக்காக செலுத்திக்கிறோம். அது போல இப்ப புதிதாக வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். இதுக்கு முன்னால் ஆண்டவர்கள் மீது எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கு. இப்போ ஒரு மாற்று தேடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஓகே, ஓகே. அண்ட் சமீபத்துல நீங்க தாவேகாவில் இணைந்த பிறகு காமராஜருடைய பேத்தி தாவேகாவில் இணைந்து விட்டார் அப்படின்ற செய்தி வருது. அதன் பிறகு உங்களுடைய உறவினர் ஒருவர் வெளியே வந்து இவங்க காமராஜருடைய பேத்தியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ்ல பேசுறாரு. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல்? இது சிக்கல் அப்படின்னா 15 ஆண்டு காலமாக நான் பொது வாழ்க்கையில இருக்கிறேன், நிறைய மீடியால பேசுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும்போது காலையில இருந்து ஒரு நாள் ஃபுல்லா நான் இணைஞ்சது வந்து செய்தியாக பரப்பப்படுகிறது. நிறைய பத்திரிகைகள்ல வந்து தலைப்பு செய்தியாக வருகிறது. இப்போ 15 ஆண்டு காலமாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் எங்க பேசுறாரோ அதே இடத்துல நின்று அவருடைய அம்மாவும் அப்பாவுடைய ஆசிகளோடு இந்த போட்டோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆசிகளோட தான் நான் வந்து விருதுநகர்ல நடக்கிற கூட்டத்துக்கு வரேன். எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க குடும்பத்துல. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் வந்து காமராஜனுடைய வம்ச வழி பேத்தின்னு தான் நான் சொல்றேன்.
அப்பெல்லாம் அமைதியாக இருந்து விட்டு இப்பதான் வந்து அப்படியே கோமால இருந்து எழுந்திருச்ச மாதிரி ஓகே இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துல கால் வைத்தவுடன் எப்படி இவர் இப்படி பேசுறாரு, யாருடைய தூண்டுதலில் பேசுறாரு, எங்கேயாவது பணம் வாங்கிட்டு பேசுறாரா அப்படின்னு பல கேள்விகளை உங்களைப் போலதான் நானும் முன் வைக்கிறேன். அதுக்கு வந்து அடுத்து வந்து சட்ட ரீதியான இருக்கும்னு நினைக்கிறீங்க, யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்கி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருதான் கேட்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லாருமே பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே யார் வேணா அதை செய்யலாம். சரிங்களா? இப்போ இத்தனை நாட்கள் வந்து நான் பொதுவெளியில தானே இருக்கிறேன், எல்லாருக்குமே பேசுறேனே, நான் எத்தனை நிகழ்ச்சிகள் கலந்துட்டு இருக்கேன், தமிழகம் தாண்டி நான் உலகம் முள்ள பயணிக்கிறேன். அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு என்ன, எப்படி அவர் அதை சொல்ல முடியும்? இல்லாத ஒரு கேரக்டர் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி காமராஜர் ஐயாவினுடைய சகோதரர் தான் அண்ணாமலை நாடார். குமாரசாமிக்கு அவர் பிறக்கிறாரு, சங்கரலிங்கத்துக்கு இவர் பிறக்கிறாரு. 2 பேருடைய தகப்பனும் புன்னைவன நாடார். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா கூடுறோம், கல்யாணத்தில் சந்திச்சுக்கிடுறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. காமராஜர் ஐயா எத்தனையோ நிகழ்ச்சிகள் எங்கள் வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காரு. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. அப்புறம் எப்படி 15 ஆண்டு காலமாக அவர் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா பொதுவெளியில்? சொல்லுங்கள் நீங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வரேன் அப்படின்னும் போது உடனே நான் வந்துடல, எங்கேருந்து வரீங்க, யார் நீங்கள், உண்மையாகவே அதுதானா அப்படின்ட்டு உளவுத்துறை மூலமாக, நேரடியாக காவல்துறை மூலமாக எத்தனையோ கேள்விகள் கேட்டு அதெல்லாம் உண்மைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அந்த பேரை அவங்க வெளியிட்டு உள்ள சேர்க்கிறாங்க. அப்புறம் இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு இப்படி சொல்வது, அது வந்து ஏதோ காழ்ப்புணர்ச்சியில சொல்றாரு, உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் சொல்றாரு. அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை என்ன எடுக்கணும்? உறவு முறை சார்ந்த பிரச்சனைகள்ல இந்த மாதிரியான ஒரு சிக்கலை எழுப்ப பாக்குறாங்களா, இல்ல அரசியல் ஆதாயம் தானா? இரண்டுமே தான் இது கலந்தது. தனிப்பட்ட முறையில இது பண்ணா, இது சாதாரண ஒரு குடும்பங்கள்ல வந்து எப்படியும் சொந்தக்காரங்களால நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இது அதையும் தாண்டி பொது வழியில நீங்க பேசுறீங்க, அதுவும் இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்க அப்படின்னா அரசியல்ல வந்து நம்மள ஒரு முன்னாடி எடுத்து வைக்கும் போது அதை காலை வாருகிற செயல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் குடும்பத்துக்குள்ள இருந்து இவங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் வந்து காமராஜர் ஐயாவுக்கு எந்த சொத்துக்களும் கிடையாது. அவருடைய மறைவுக்கு பிறகு அரசு ஒரு வீடு கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு. அந்த வீடை யாராவது கேட்டு வந்துருவாங்களோ, இதுல யாராவது உரிமை கொண்டாடிடுவாங்களோ அப்படின்ற பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயாவினுடைய பெயரும் அவருடைய நற்செயல்களையும் உலகம் ஃபுல்லா பரப்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலையை தவிர அதை தாண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ தாவேகாவில் உங்களுடைய பணி அப்படிங்கிறது இதற்கு பிறகு என்னவாக இருக்கும்? உங்களுக்கு கட்சி சார்பில் இருந்து என்ன மாதிரியான பொறுப்பு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க? இல்லை, எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த பொறுப்பு எதுவுமே வந்து இன்னும் கொடுக்கல. இப்போதான் நான் சேர்ந்து 2 நாட்கள் தான் ஆகுது. இனிமேல் அவங்க எனக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படுகிறதோ அதை சார்ந்து தான் தேர்தல் பணிகள் எல்லாமே. இன்னும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு, தேர்தல் பணிகள் எல்லாம் செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஓகே. காமராஜர் ஐயாவினுடைய பேரை தான் நம்ம எப்பயும் சொல்றோம், அவருடைய புகழை தான் பேசுறோம். அது மாதிரி என்னுடைய பணிகள் வந்து தொடர்ந்து கல்விக்கூடங்கள், குழந்தைகளுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சு அப்படின்னா என்னுடைய பயணம் தொடரும். அது கட்சியில வாய்ப்பு இன்னும் கொடுக்கும் பொழுது அது சார்ந்தே வந்து நிச்சயமாக பயணம் தொடரும். ஓகே. ஆனா இன்னைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் பலவும் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்லலையே. 1967 கோட் பண்ணி அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்ச மாதிரி அமைப்போம்னு சொல்றாரு. 1977 கோட் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த மாதிரி அமைப்போம் தான் சொல்றாரு. காமராஜர் ஆட்சியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஏன் விஜய் சொல்ல மாட்டேங்க? என்ன தயக்கம் நினைக்கிறீங்க? இல்ல அதுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, தயக்கமெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க ஆட்சியை கொடுங்க, அப்ப செயல் செய்து காட்டுவாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி. இன்னைக்கு எது பேசினாலும் வந்து அதற்கு வந்து ஒரு உடனடியாக ஒரு மாற்று கருத்துக்களை கொண்டு வருகிறார்கள். அதுவும் காமராஜர் பேரை சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே வந்துருவாங்க, இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து வேணா அவர் இது பண்ணிருக்கலாமே தவிர செயலில் நிச்சயமாக எல்லாரும் சொல்றாங்கல்ல, காங்கிரஸ் கூட சொல்லிட்டு இருக்காங்க, இன்னமும் காங்கிரஸ் அப்போ காமராஜர் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க நமக்கு தெரியும். ஆனா இன்னமும் சொல்றாங்கல்ல. இல்ல, அது சொல்லிதான் ஆகணும் அவங்க. ஏன்னா அவங்க வேற சொல்றதுக்கு அவங்க தலைவர்கள்ல வந்து பெரிய ஆள் யாரும் கிடையாது. இப்ப காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டே அவங்க அடுத்த கட்சியோட கூட்டணியில இணைஞ்சிருவாங்க. அப்ப நமக்கு வந்து அது பாக்குறதுக்கே ஒரு முரணாக தெரியும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி கிடையாது. வாய்ப்புகள் கொடுக்கும்போது எப்படிப்பட்ட ஆட்சி இது? காமராஜர் என்ன சொன்னாரு? மெயினா கே பிளான்னு கொண்டு வராரு. 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டு கே பிளான் கொண்டுட்டு வந்து என்னுடைய முதல்வர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். எதுக்கு அப்படின்னா இளைஞர்களுக்கு நான் வழி விடுறேன், இளைஞர்கள் வரணும் அரசியலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. என் வீட்டுல இருந்து இளைஞர்னு சொல்லல, பொதுப்படையான எல்லா இளைஞர்களும் வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் விஜய் கூப்பிடுறாரு.
வாங்க எல்லா இளைஞர்களும் வாங்க, அரசியல் படிக்க வாங்க, அரசியல் களத்துக்குள்ள வாங்க அப்படின்னு Okay. சொல்லிட்டு. ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு குழுவா பிரிஞ்சு தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறதுல மும்முரமா இருக்காங்க. காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பேர் தாவேகாவோட கூட்டணி வரது விரும்புறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் பார்க்க முடியுது. கூட்டணிக்கு வராங்க இல்லையா அப்படிங்கிறது தாவேகா தலைமை தான் முடிவு செய்வாங்க. பட் ஆமா. உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வராங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய கட்சி, மிக பழமையான கட்சி. அதுல வந்து நமக்கான இடங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்ப ஏற்கனவே எம்எல்ஏ சீட் வாங்கினவங்களே தான் அடுத்தடுத்து வாங்க முடியுது. ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் இடம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. மற்ற கட்சியோட கூட்டணிகள் எல்லாம் வச்சோம்னா இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வருமே அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே அதனால அவங்க அந்த மாதிரி கருத்தை முன்வைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாவேகாவோட கூட்டணிக்கு போனால் காங்கிரஸ் கரைஞ்சிரும், புதிய கட்சியோட காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு போகணுமா அப்படின்ற அரசியல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? விஜய இன்னமும் புதிய கட்சியா இப்போ நேற்று பிறந்த 2 வயசு குழந்தையா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஏற்கிறீங்களா? ஆமா, அப்படிதான் பாக்குறாங்க. அதான உண்மையும் கூட. ஓகே புதியதாக துவக்கப்பட்ட கட்சி பெரும்பான்மையிலும் வந்து இப்ப நீங்க தொடங்கிய 2 வருடத்திலேயே 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி எது அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அத்தனை பேர் உறுப்பினர்களாக வைத்திருக்கிற கட்சி. ஆனாலும் வந்து அவங்க இப்பதான் தொடங்கி இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எல்லாருக்குமே அவர்கள் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. அப்ப இனிமேல் இவங்க எப்படி தேர்தலை சந்திப்பாங்க, அவங்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாத போது ஒரு தயக்கத்தில் தள்ளி நின்று பார்க்கிறார்கள். அது தேர்தல் நெருங்க நெருங்க அது எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஓகே ஓகே. விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரபல்யம் மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க, அதை வச்சே வாக்குகளை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க அதை நம்புறீங்களா? அடிப்படை வந்து அவருக்கு இருக்கிற பார்வை வந்து இருக்கு. ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம ஓட்டாக மாத்த போறது அப்படின்றதுதான் எல்லாருக்கும் கேள்வியா இருக்குது. நிச்சயமா அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து அதை ஓட்டுகளாக செலுத்துவார்கள். அதையும் தாண்டி அவர் பேசுறாரு. மக்களை எல்லாம் இப்ப சுத்தி அவருடைய சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. சுற்றி எல்லாரும் மக்களை எல்லாம் சந்திப்பாரு. இன்னும் அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவாரு. அதை பொறுத்து இன்னும் நிறைய பேருடைய மனதில் ஆழமாக அவர் பதிவார். ஓகே ஓகே. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? இது வந்து பல களங்களை இன்னைக்கு பார்க்க போகுது. ஏற்கனவே வந்து 2 பெரிய கட்சிகள் தான் இதுவரைக்கும் வந்து போரிட்டு கொண்டிருந்தது. இவங்களா இல்ல ஏவா பியா அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு விஜய் உள்ள வந்திருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இருக்குது. புதிய புதிய கூட்டணிகளோடு வேற இன்னைக்கு கட்சிகள் மாறப்போகிறது. அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து இது எதிர்பார்ப்புகளை நிறைய பேருக்கு அப்படியே எதிர்பார்ப்புகளை அதிகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வெற்றி என்பது யாருக்கு அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு. ஓகே. ஆனா விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்னைக்கு பல கட்சிகளும் ஒரு அஸ்திரமா எடுத்துட்டு அவங்களுடைய கூட்டணி கூட டிமாண்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையாவே அதை சொன்னாரா விஜய்? ஒருவேளை ஆட்சிக்கு வராரு அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். அந்த இடத்துல விஜய் அதை பகிர்ந்து கொடுக்க தயாரா இருக்காரா? தயாராக இருக்கிறதுனால தானே சொல்றாரு. இது நம்ம மாநிலத்துல தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அந்த ஒரு விஷயம் பழக்கப்படல. பழக்கப்படுத்ததான் செய்யணும். நம்ம இப்ப ஒரு கொள்கையினால் வேறுபட்ட எத்தனையோ கட்சிகள் வந்து கூட்டணிக்குள்ள வராங்க. அப்படின்னும் போது எல்லாமே வேற, அவங்களுடைய கொள்கை வேறையா இருக்கும், தாற்பயம் வேறையா இருக்கும். இப்போ அவங்க எல்லாம் அந்த நேரத்துல ஒன்று சேர்ற மாதிரி இப்போ இவர் வந்து நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு வெற்றியை இவரால் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ஏன்னா லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்தின சமீபத்தின அந்த சர்வேல கூட பல விஷயங்களை சொல்றாங்க. 2வது இடத்துல விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரியும், வாக்கு சதவீதம் திமுகவுக்கு அடுத்தபடியா விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது. எப்படி பார்த்தாலுமே அதிமுகவுக்கு போட்டியா தான் அந்த இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அண்ட் காமராஜரை முன் வச்சாலும் கூட இந்த பக்கம் நிக்கிற கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப பலமான கூட்டணியா இருக்கு. திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது அது அப்படிதான் இருக்கா? களம் இப்போதைக்கு பார்க்கும்போது அப்படி இருக்கு. இன்னும் எதுவுமே உறுதி செய்யப்படல. உறுதி செய்யப்பட்டாதான் இவங்க கூட்டணி என்பது உண்மை அப்படிங்கலாம். கடைசி நேரத்துல எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கிறாங்க. இப்ப இன்னும் யாரோட சேர்றது இல்ல. வருவாங்க என்பது இவர்களுடைய எதிர்பார்ப்பு. வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதும் காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்ம தேர்தல் நெருங்கும் போதுதான் நம்ம அதை பத்தி பார்க்க முடியும். எதுவும் பேச முடியாது. வந்தா ஒரு கூட்டணி நல்ல விதமாக அமைந்தாலே நமக்கு வந்து ஒரு வெற்றியை பார்த்துடலாம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தொண்டரினுடைய பலம் அதிகமா இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கட்சியினுடைய கட்டமைப்பும் நல்லா இருக்கும். அது ரெண்டும் ஒன்னா சேரும்போது ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். அதெல்லாம் இப்ப யாரோட கூட்டணி அப்படிங்கிறது தான் உங்களை மாதிரியே தான் நாங்களும் ரொம்ப ஆவலோட பார்த்துட்டோம். புரியுது. ஆனா
இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பெருமளவுல வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. பிரஸ் மீட்டை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அண்ட் மூத்த தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் மாதிரி. இவங்க வர வரதான் தாவேகாவே பொலிட்டிசைஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, அது உண்மைதானா? ஏற்கிறீங்களா அதை? இல்ல, கட்சியில வந்து இப்ப நிறைய கட்சிகள்ல நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் நிறைய உழைப்பை கொடுத்துருப்பாங்க, நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதவங்க ஒரு கட்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க நம்மளுடைய அனுபவத்தை எங்கேயாவது நம்ம கொடுத்து அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாமே அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கட்சிக்குள்ள வரும்போது நிச்சயமா அவர்களுடைய அனுபவங்கள் வந்து அந்த தொண்டர்களை வழிநடத்தும். தாவேகாவிலேயே மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் வேலை செஞ்சு ஒவ்வொரு களத்துக்கும் போய் நின்று அங்க உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்ற சில உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப வெளியில இருந்து வரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல உள்ள இருக்கவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்ற குளறுபடிகள்லாம் 2 பேருக்குமே தான் சம பங்கு வழங்கப்படும் தான். ஓகே. இப்போ வந்து மாவட்ட செயலாளர்களாக எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் பாக்குறேன் ரொம்ப யங்ஸ்டர்ஸ். நான் ஒரு பையன்ட்ட கூட கேட்குறேன், ஏன்பா நீங்க உங்க அப்பாவா மாவட்ட செயலாளர்னு? இல்லைங்க நான் தாங்க அப்படிங்கிறாரு. அப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அவருடைய ரசிகர்கள் தான். அவங்க ரசிகர்கள் தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்கள், நிறைய பொறுப்புலையும் இருக்கிறாங்க அவங்க. ஸோ வந்து புதிதாக வருபவர்களுக்கும் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான என்ன பொறுப்புகளை உருவாக்கக்கூடிய இடத்துல தானே இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒரு புதிய பொறுப்புகளை உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஐடி விங்ன்றதே கிடையவே கிடையாது. இன்னைக்கு அது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இருக்கு. அந்த மாதிரி புதிய அணிகளை உருவாக்கலாம். இவங்களே நிறைய அணிகள் உருவாக்கி இருக்கிறாங்க. குழந்தைகள் அணி, திருநங்கைகள் அணி, இந்த மாதிரி எல்லாம் அணிகளையே உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதற்கெல்லாம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் உள்ள வரும்போது தான் அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே ஓகே. அண்ட் இந்த சூழலுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவோட பி டீமா செயல்படுறாரு அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த வழக்கு சிபிஐ கையில் எடுத்ததுக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட சென்சார் சர்டிபிகேட் வராம டிலே ஆகுறதுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அரசியல் எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த களம் தேர்தல்ல முடக்கிறதுக்காக சினிமாவை பயன்படுத்துறாங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் முடக்குவதற்காக இல்ல, அதாவது தேர்தல்ல விஜய் அவர்களை முடக்குவதற்காக அந்த மாதிரி இல்ல. இப்போ வந்து அவர் எதிர்க்கக்கூடிய 2 பேருமே யாருன்னா, இங்கேயும் மாநிலத்திலயும் ஆளும் கட்சி தான், மத்தியிலுமே ஆளும் கட்சியை தான் அவர் எதிர்க்கிறார். போடுக்கும் மாநில அரசுக்கும் என்ன மேடம் சம்பந்தம்? இல்ல அவர் எதிர்க்கிறது சொல்றேன். அரசியல் எதிரிகள் எனக்கு கொள்கை எதிரிகள்னு சொல்றாருல. 2 பேருமே வந்து வேற யாருமெல்லாம் கிடையாது, ஆளும் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் என்னுடைய எதிரிகள் அப்படிங்கிறார் அவரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அழுத்தங்கள் வரதான் செய்யும். ஒரு சின்ன எதிர்ப்பு நம்ம ஆளும் கட்சியை நம்ம பேசினாலோ ஏதாவது செய்தாலோ உடனடியாக நமக்கு எல்லா விதத்திலையும் அவங்க சைட்ல இருந்து ஒரு ப்ரெஷரும் உடனே வந்து நம்மள ஒரு மிரட்டுற தோணியில வர்றதையும் நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னும் போது அந்த ஆளும் கட்சியவே எதிர்த்து நாங்க பேசுறாங்க அப்படின்னும் போது அவரை வந்து அடக்குவதற்காகவும் அமைதிப்படுத்தணும், இவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கிறாரே அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா எல்லாம் செய்வாங்க. அதுதானே அரசியலே. ஓகே. பட் நீங்க ஆனா திமுகவுல டிராவல் பண்ணிருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது அங்க திமுகவுக்குள்ள விஜய் பத்தின பார்வை என்னவா இருந்திருக்கு? இல்ல, நான் வந்து கடைசி 2 ஆண்டுகளாக வந்து பெரிய அளவுல எந்த கூட்டத்திலையும் வந்து நான் கலந்துக்கிடல. ஏன் அப்படி? இல்ல, நான் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இல்ல. முன்னாடியே டிசைட் பண்ணிட்டீங்களா? இல்ல, அரசியலுக்கு வந்த உடனே இல்ல, அப்படி நான் எதுவுமே நினைக்கல. நான் கடைசி வந்து இப்போ ஒரு மாத காலமாகத்தான் அவர்கள் திரும்ப பாக்குறோம், நம்ம உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பேசும்போது தான் நான் யோசிக்கிறேன், ஓகே நம்ம இல்லாட்டி நான் ஆதரவாளராகவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ அங்கே கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், அங்கே எல்லாரையுமே நமக்கு ஓரளவு தெரியும். அப்படின்னும் போது புதிதாக ஒரு கட்சியில் வந்து அவங்களோட இணைஞ்சி நமக்கு அது எப்படி ஆகும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது சில சம்பவங்கள் இது போல நடக்கும்போது தான் நான் வெளியே வந்தேன் அப்படின்றத விட நான் வெளியேற்றப்பட்டேன். மென்ஷன் பண்ண முடியுமா என்ன மாதிரியான சம்பவம்? இல்ல, நான் இதுதான் சொன்னேன்ல, இப்ப இந்த காமராஜரை வந்து தவறாக பேசுபவர்களே அமைதியாக இருக்கிறது, அவங்களையே வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்றது, அதெல்லாம் தான் எனக்கு பெரிய ஒரு உண்டிங்கா இருந்துச்சு. ஓகே ஓகே. சோ அந்த விஷயங்கள் மட்டும்தானா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா?
வேறு எந்த இல்ல காரணம்? அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆமா ஆமா அப்புறம் காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தும் போது அமைதியா ஆமா. இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா. காங்கிரஸ் அதை பத்தி பெருமளவுல கவலைப்படலையே, இன்னும் கூட்டணியில இருந்துட்டு தானே இருக்காங்க. எதிர்ப்பு குரல்கள் வருது காமராஜர் பத்தி பேசக்கூடாதுன்னு, ஆனாலும் அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. பட் நீங்க வெளியே வரீங்க அப்படின்னா என்ன காரணம்? இல்ல காங்கிரஸ் வந்து அவங்க முதல்ல இருந்தே ஒரு கூட்டணிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணின்றது வந்து அவங்களுக்கு சீட்டாகவும் அவங்களுக்கு அது ஓட்டாகவும் அது செட் ஆகி இருக்கிறாங்க அவங்க. அதனால காங்கிரஸ் மட்டும் இல்லை, இப்போ நிறைய நம்ம பட்டியலினத்தை சார்ந்தவர்களை பற்றி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் வரும். இந்த வேங்கை வயலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிடலாம். இதெல்லாம் பற்றி பேசும்போது கூட திருமாவளவன் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு, அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு, நிறைய இடங்கள்ல கூட்டணிக்காக அவர் அமைதியாக இருக்கிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் எல்லாம் வரும். அதையும் தாண்டி அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுடைய விஷயங்களை தெரியப்படுத்துகிறாங்க, அமைதியாக இருந்து கொள்கிறார்கள். அது போல தான் நடக்குதே தவிர மற்றபடி யாரும் இறங்கி நாங்கள் ரோட்டுக்கு போராடி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுவதை யாரும் வந்து விரும்புறது கிடையாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால சில இடங்களில் பேசியும் சில இடங்களில் அமைதி காத்தும் தான் இன்னைக்கு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் பாஜக அரசியல் பற்றி கேட்டிருந்தேன் இந்த சென்சார் போர்டு விவகாரத்தில். ஆமாம், இல்லை அது நமக்கு இது வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு மாதிரி ஒன்று எழுதுறாங்க. அதை நம்ம எதுவுமே வந்து உண்மையாக சொல்ல முடியாது. கேஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிபிஐ கையில் போயிருக்கு, விசாரணைகளுக்காக போகிறாங்க வராங்க. அதனுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு வரும்போது தான் நமக்கு சரியான தகவல் வரும். மக்களுடைய மத்தியில் ஆகட்டும், தமிழக வெற்றி கழகத்தின் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கான ஒரு நல்ல இடம் கொடுக்கப்படலை, எங்களுக்கு எதுவுமே சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படலைன்னு ஒரு சைடில் இருந்து ஒரு விதமான விஷயங்கள் வெளியே வந்தாலும் உண்மை என்ன அப்படின்னு இனிமேல் தான் அவங்க நல்ல முறையில் விசாரித்து சொல்லும்போது தெளிவு வரும். ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய நகர்வுகள் என்னவா இருக்க போகுது தாவேகாவில்? என்னுடைய பணி எப்போவுமே காமராஜர் ஐயாவின் பெயரை எடுத்துக்கொண்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு நல்ல கல்வி, தரமான கல்வி, இலவசமாக இல்லை என்றாலும் மிக குறைந்த செலவில் அது கிடைக்கணும். இது என்னுடைய எண்ணம். தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து தமிழ் பேசணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழ் மொழியை வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இதை தோன்றிய எனது பயணம் வந்து தொடர்ந்து இருக்கும். அது மாதிரி தான் கட்சிக்குள்ளே இன்னைக்கு வந்திருக்கிறோம். அதில் என்ன பதவி கொடுக்குறாங்களோ, அதில் என்ன வேலைகள் இருக்கோ அது சார்ந்தும் நம்மளுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி.